நம்ம எல்லாருமே இந்த கதையில வரக்கூடிய அந்த குட்டி மீன் மாதிரி தாங்க இருக்கும். இந்த கதையை ஃபுல்லா பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கே புரியும். 100 days 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்சில் இன்னைக்கு டே 66. ஒரு நாள் ஒரு குட்டி மீன் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நம்ம உயிர் வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்களே, அது பார்க்க எப்படி இருக்கும், அது எங்க இருக்குன்னு கேட்டுச்சு. இப்போ அவங்க அம்மா நம்ம சுத்தி இருக்கே இதுதான் தண்ணின்ட்டு சொல்றாங்க. எனது தண்ணி நம்மளை சுத்தி இருக்குன்ட்டு சொல்றீங்க, என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே. இதே கேள்வி அவங்க அப்பா கிட்ட கேட்க போச்சு. அவங்க அப்பாவும் அதே பதில சொல்ல ஒன்றும் புரியாத அந்த குட்டி மீன் அந்த பக்கமா போயின்னு இருந்த ஒரு சுறா மீனை நிப்பாட்டி இதே கேள்வி அந்த சுறா மீனை கிட்ட கேட்டுச்சு. உடனே அந்த சுறா அந்த குட்டி மீனை ஷோல்டர் மேல சுமந்துக்கிட்டு கடலோட மேல் பகுதியில போய் நீந்த ஆரம்பிக்குது. தண்ணிலிருந்து மேல வந்த குட்டி மீன் மூச்சு விட முடியாம ரொம்ப தவிக்குது. இதை பார்த்து அந்த சூறா தண்ணிக்குள்ளே போகுது. இப்போ அந்த சூறா அந்த குட்டி மீனை பார்த்து, இப்ப புரியுதா இதுதான் தண்ணின்ட்டு சொல்லிச்சான். இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயும் நம்மளை சுத்தியும் நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நல்ல விஷயங்களும் இருக்கு. ஒரு நாள் அதெல்லாம் இல்லாம போகும்போது தான் அதோட அருமை நமக்கு புரியும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.